அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல் மிதுனத்தில் சஞ்சரித்து வந்த புதன் கடகராசிக்கும் செவ்வாயினுடைய பார்வை சனி பகவானின் மீதும் ஏற்படுகிறது. அதே போல் சனி பகவானும் இந்த ஆணி மாதத்தில் வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிகிறது. விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க. இதன் விளைவாக மிகுந்த பிரயாசை எடுத்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்ற உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக தடைகளும் தாமதங்களும் அதிகரித்து வந்த நிலையில நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருந்த நிலை மாறி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்த முடிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீடித்த நோய் அகன்று மீண்டும் தலை தூக்குங்க. மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் இந்த ஆணி மாதத்தில் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. ரிஷபராசிக்கு சுக்கிரன் வரும் நிலையில் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொருளாதாரம் என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியும் அதிகரிக்க இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அயல் நாட்டு பயண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாளைய எண்ணங்கள் படிப்படியாக நிறைவேற இருக்கு. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தாயினுடைய உடல் நலன் சீராகும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்கு. பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்க நீங்க பார்க்கலாம். அதே போல் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவ இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசினியர்களான நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்தாமல் கவனத்தோடு செய்வது மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் சகாயஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் ஜென்மத்திற்கு வரும்போது நல்ல விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் உண்டு. வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க.
பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணத்திற்கான சீர்வரிசை பொருட்களை வாங்கும் முயற்சிகள் கைகூட இருக்குது. மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை நிகழ்கிறதுங்க. அதாவது இந்த ஆணி மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயினுடைய பார்வை அஷ்டமத்து சனியின் மீது பதிவது அவ்வளவு நல்லதல்லங்க. இதனால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதை குறைத்து கொள்ள முடியும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பிறரை நம்பி ஒப்படைத்த பொருட்கள் நடைபெறாமல் போகலாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது நல்லது. அல்லது மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அவர்கள் எந்த அளவிற்கு அந்த பொறுப்பை செய்கிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருப்பது உங்கள் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் எதை செய்தாலும் ஒரு முறை பல முறை யோசித்து செய்ய வேண்டியது ஒரு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும்போது சில நல்ல பலன்கள் நடைபெற்றாலும் இனம் புரியாத கவலை மேலோங்கும். இந்த காலகட்டங்கள்ல குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்குங்க. மாற்று கருத்துடையோர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. இல்லையில் வீண் வாக்குவாதங்களும் விரயங்களும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கு. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது. எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்குங்க. அது மட்டும் இல்லாம சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களை பகைத்து கொள்ள சூழ்நிலை உருவாகும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதாயம் கிடைக்குங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்மணிக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க. குடும்ப சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு என்பதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த ஆணி மாதம் முழுவதுமே அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.